ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஒரு முக்கியமான கேள்வி. பக்தியும் ஞானமும் அனுஷ்டானமும் இருக்கக்கூடிய பாகவதர்கள் அவர்களுடைய கர்மம் நெறிப்படுமா? அதாவது அவர்கள் சத்துவகுணத்தோடே செயல்களை செய்வார்களா அப்படிங்கிறது கேள்வி. இது எதனாலே இந்த கேள்வி வந்திருக்குன்னா, ஒரு சில சமயங்களிலே நல்ல ஞானம் பக்தி இவற்றை உடைய பாகவதர்கள் அடியார்கள் அவர்கள் மற்றவர்களிடத்திலே கடுஞ்சொற்களை சொல்லுகிறார்கள், அகங்காரத்தோடே இருக்கிறார்கள், பெயர் புகழ் என்று அவற்றிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருப்பதனாலே ஞானம் பக்தி அனுஷ்டானம் இதனாலேயே நம்முடைய செயல்கள் நன்றாக ஆகுமா என்பது கேள்வி. இதுக்கு கொஞ்சம் ஆழமான விடையை பார்க்க வேண்டும். முக்கியமாக ஞானம் பக்தி அதுக்கு மேலே அனுஷ்டானம். இந்த இடத்துல அனுஷ்டானம்னா ஓரளவுக்கு பெரியவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ முயற்சி செய்வது, அதை கடைபிடித்தோம் என்றால் நமக்கு சத்வகுணமானது இயற்கையாக வளர வேண்டும். ஏன்னா நல்ல தெளிவு ஞானம் ஏற்பட தெளிவு ஏற்படும். தெளிவு ஏற்பட்டதுன்னா சத்வகுணம் நன்றாக வளரும். அப்படி சத்வகுணம் வளர வளர நம்முடைய செயல்கள் ஒழுங்காக இருக்கும். ஆனால் இப்படி இருப்பவர்களை பார்த்தாலும் அவர்களுடைய நடத்தை நமக்கு திருப்தியை கொடுக்கவில்லையே என்பதுதான் இங்கே கேள்வி. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, ரெண்டு விதமாக இதை பார்க்கலாம். ஒன்று, அவர்கள் காட்டக்கூடிய ஞானம் பக்தி அனுஷ்டானம் இதெல்லாம் வெளி வேஷமாக இருக்கலாம். ஆழமாக மனதிலே அவர்களுக்கு இந்த ஞானமோ பக்தியோ பவ்யத்தையோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம். இல்லை, ரெண்டாவது, அவர்களுக்கு ஞானம் பக்தி அனுஷ்டானம் எல்லாம் கூட இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் ஒரு பெரியவர் ஆச்சாரியர் அவர் வழிகாட்டாமல் தானே இவற்றை பண்ணி கொண்டிருப்பவராக இருக்கலாம். இல்லைன்னா இவருக்கு ஒரு சத்சங்கம் என்கிற அந்த வாய்ப்பே இல்லாமல் தனியாகவே இவர் காரியத்தை பண்ணி கொண்டிருப்பதை போல இருக்கலாம். இல்லைன்னா அசத் சங்கத்தில் இருப்பவராக இருக்கலாம். இப்போ ஞானம் பக்தி அனுஷ்டானங்கள் இதெல்லாம் இருந்தால் கூட அசத் சங்கம்னா இங்கே நல்ல உயர்ந்த சத்வகுணம் உடைய அடியார்களாக இல்லாமல் சாமான்யமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்களிடத்திலேயே பழகின்றிருப்பவராக இருந்தால் அவர்களுடைய செயல்பாடுகள் அது நெறிப்படாமல் தான் இருக்கும். ஆக நமக்கு இப்போ என்ன தெரிகிறதுன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ஞானம் பக்தி அனுஷ்டானம் இதெல்லாம் வேணுமோ அதுக்கு மேலே ஒருத்தருக்கு நல்ல ஒரு ஆச்சாரியன் நல்ல ஒரு வழிகாட்டி இருக்க வேணும். அவருடைய திருவடியிலே அடிபணிந்து விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அவர் எப்படி நல்ல சத்துவகுணத்தோட அனுஷ்டானங்களை பண்ணுகிறாரோ, எப்படி ஆத்ம குணங்கள் சிறந்து விளங்குகிறாரோ அதை முன்னோடியாக பார்த்து இவர் நடக்க வேண்டும். அதே போல் நல்ல சத்சங்கத்திலேயே எப்பொழுதும் இருக்க வேண்டும். இது ரெண்டும் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுடைய செயல்கள் அது சத்வகுணத்தோடே இசைந்து இருக்கக்கூடிய செயல்களாக ஏற்படும். இது முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதில் நிறைய இன்னும் பார்க்கலாம். ஒருத்தருக்கு எப்படி ஆத்ம குணங்கள் ஏற்படுகின்றன, ஆத்ம குணங்கள்னால் என்ன, அதெல்லாம் பகவத்கீதை அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தங்கள் என்று பல இடங்களிலே இதையெல்லாம் விரிவாக காட்டியுள்ளார்கள். அது நாமும் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறோம். மூக்ஷப்படியோ ஸ்ரீவச்சன பூஷணமோ பகவத்கீதையோ அங்கே எல்லாம் நாம் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறோம். ஆனால் முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய விஷயம், ஒருத்தருக்கு ஞானம் பக்தி அனுஷ்டானம் இவை இருப்பதற்கு மேலே ஒரு ஆச்சாரியனிடத்திலே அடிபணிந்து அவர் வழிகாட்டுதலின் பேரிலே வாழுதல், அதுக்கு மேலே
சத்சங்கத்திலே எப்பொழுதும் இருப்பது. சத்சங்கம் என்றால் நல்ல எண்ணம் உள்ளவர்கள், தேவையில்லாத கோபம், தாபம், காமம், குரோதம் இதிலெல்லாம் ஆசையற்றவர்களாக இருக்கக்கூடிய நல்ல அடியார்கள். அந்த குழுவிலேயே அது 2 பேர் 3 பேர் கூட இருக்கலாம், 100 பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட குழுவிலேயே இவர்கள் இணைந்து பழகி வந்தார்கள் என்றால் அப்பொழுது நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்களும் நல்ல விதமாக இருக்கும். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org